திருச்சியில் இன்றைக்கு பத்திரிகையாளர் நண்பர்கள், நிருபர்கள் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நேற்றைய தினம் இந்திய அரசாங்கம், மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியினை ரூபாய் 10, டீசல் மற்றும் பெட்ரோலுக்கான கலால் வரியினை 10 ரூபாய் குறைத்து எண்ணெய் நிறுவனங்கள் மிகப்பெரிய விலையேற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அதை அளித்திருக்கிறது. இதன் மூலம் மக்கள் மீதான ஒரு மிகப்பெரிய சுமையை, விலைவாசி ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலையேற்றம் என்கின்ற சுமையினை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு, இந்திய அரசாங்கம் மக்கள் சுமையினை தன் தோளிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த கலால் வரி 10 ரூபாய், ஒவ்வொரு லிட்டருக்கும் 10 ரூபாய் என்கின்ற இந்த நீக்கமானது நம்முடைய இந்திய அரசாங்கத்தினுடைய வருவாய் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் பாதிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் மக்கள் நலனை கருதி, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கின்ற இந்தியா, உலகத்திலேயே அதிக அளவு பெட்ரோல் டீசலை நாம நுகரும் ஒரு நாடாக எல்லாம் இருந்தும் கூட நம்முடைய மத்திய அரசாங்கம் மக்கள் நலன் கருதி இதை செய்திருக்கிறது. ஈரான் யுத்தத்தினாலே, ஈரான் போர், இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளில் 25 - 35 விழுக்காடு பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயுனுடைய விலை அதிகரித்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலுமே கூட இந்த விலைவாசி அதிகரித்திருக்கிற நேரத்தில் இந்தியாவில் மட்டும்தான் விலைவாசி மிக குறைவாக என்று சொல்வதை விட எந்த விதமான மாற்றமும் இல்லாமல், அதே மாதிரி எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல், மிக மிக குறிப்பாக பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நிலவுகிறது, கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, வாகன போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கின்ற மீண்டும் அந்த கொரோனா காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்தியாவில் மட்டும் மிக சரியாக இதை கையாண்ட மத்திய அரசினுடைய சிறப்பான நிர்வாகத்தினால் நம் நாட்டில் உள்ள மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எதை எடுத்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு போக்கோடு, நோக்கத்தோடு காங்கிரசினுடைய ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் பொறுப்போடு இருக்க வேண்டிய ஒரு முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பற்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். மக்களிடையே ஒரு அச்சத்தை உருவாக்கி, பதட்டத்தை உருவாக்கி, பெட்ரோல் டீசலே கிடைக்காது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வதந்தியை ஊடகங்களிலே பேசி, அதை சொல்லி, தேவையில்லாமல் மக்கள் வரிசையிலே நின்று இரவோடு இரவாக ஏதோ பெட்ரோல் டீசல் அன்றைக்கே காலியாகிவிடும் என்கிற வதந்தியை எல்லாம் பரப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியை அரங்கேற்றிய சூழ்நிலையில இந்தியா திறம்பட இதை கையாண்டிருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியர்கள் ஒரு மிகப்பெரிய வல்லரசை கொண்ட ஒரு நாடாக இந்தியா விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்திருக்கிறார். இதுல பல்வேறு பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக பெட்ரோல் டீசல் இனிமேல் வராது, கச்சா எண்ணெய் வராது, ரஷ்யாவிலிருந்து நிறுத்தி விட்டார்கள் என்றெல்லாம் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸார் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு நாம் அடிபணிந்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த சூழ்நிலையை மாறி இன்றைக்கு இந்த மாதம் கூட ரஷ்யாவிலிருந்து அதிக
கச்சா எண்ணெயை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தங்கு தடையின்றி பெட்ரோல் டீசல் கிடைக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சாதித்து காண்பித்திருக்கிறார். இந்த நேரத்துல பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்த முயல்கிறார்கள். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இந்தியாவில சராசரியாக ஒரு பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை 101 ரூபாய். உலகத்துல இதனுடைய சராசரி விலை 133 ரூபாய். உலக சராசரி 133, இந்திய சராசரி 101. அமெரிக்காவில் இன்னைக்கு பெட்ரோலினுடைய விலை 1 லிட்டருக்கு 106 ரூபாய். அதே மாதிரி சீனாவில் 126 ரூபாய், ஆஸ்திரேலியாவில் 147, கனடாவில் 212, யூகே அதாவது இங்கிலாந்துல 181, பிரான்ஸ்ல 212, இலங்கையில 136. இது பெட்ரோல். இந்தியாவில் 101. ஒரு மிகப்பெரிய நாடுகளை நாம் ஒப்பிடும் பொழுது இந்தியாவில், அதுவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாட்டில், மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாட்டில் இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது ஒரு மக்களுக்காக இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிர்வாக சீர்திருத்தம் என்று கூட நாம் சொல்லலாம். அதே போல டீசலை பொறுத்தவரையில இந்தியாவில் 92 ரூபாய் 50 காசு சராசரி. ஆனால் அமெரிக்காவில் இன்னைக்கு 133 ரூபாய். மற்ற நாடுகளில் சீனா, ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், யூகே, இலங்கை போன்ற நாடுகளில் டீசல் விலை 180 230 இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி நாம இன்றைய தினம் எல்லாரும் சொன்னாங்க, எல்பிஜி இனிமேல் வரவே வராது, மக்கள் கேஸ் தட்டுப்பாடு ரொம்ப பயங்கரமா இருக்குது, எப்படியெல்லாம் அறிக்கை விடுத்ததோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. இங்கே திமுக முதல் நாள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கம் நல்ல முயற்சி எடுத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, ஒரு முதலமைச்சராக அப்படி சொல்லிவிட்டு திமுக தலைவராக போராட்டத்தை அறிவித்து எல்பிஜி தட்டுப்பாடு என்று போராட்டத்தை அறிவித்தார்கள். ஆனால் இன்றைக்கும் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை நாம சொன்னது போல இன்றைக்கும் எல்பிஜியினுடைய விலை இந்திய சராசரி 900 1100 ரூபாய். பாகிஸ்தான்ல 1400 ரூபாய், 11.8 கிலோ அப்படின்றது 1400. வங்காளதேசத்துல 1300, அமெரிக்காவில் 1500 2300. அதாவது கிட்டத்தட்ட நம்மை விட 2 மடங்கு எல்பிஜி விலை அமெரிக்காவில் அதிகம். அதே மாதிரி இங்கிலாந்துல 4200 ரூபாய், 3 மடங்கு இந்தியாவை விட அதிகம். ஜப்பான்ல 3500 5000 ரூபாய் வரையிலும். இப்படி உலகெங்கும் இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்பிஜி சமையல் எரிவாயு மிக அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில தட்டுப்பாடும் இல்லை, விலை ஏற்றமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல கடந்த இந்த ஒரு மாதத்துல பல நிர்வாக ரீதியாக பல முயற்சிகளை மேற்கொண்டதன் அடிப்படையில இந்தியா தன்னுடைய தேவைக்கான எரிவாயு, சமையல் எரிவாயுவை 60% விழுக்காடு நாமே இங்கே உற்பத்தி செய்கிற அளவிற்கு நாம முன்னேறி இருக்கிறோம் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு செய்தி. அதே மாதிரி 80,000 மெட்ரிக் டன், நம்ம சராசரியாக 80,000 மெட்ரிக் டன் நாம தேவைக்கு 50,000 மெட்ரிக் டன்னு தினமும் நாமே இங்கேயே உற்பத்தி செய்கிறோம். அதே போல பல எல்பிஜி டேங்கர்ஸ், அதாவது சமையல் எரிவாயுவை சுமந்து வரக்கூடிய பல்வேறு கப்பல்கள், கண்டெய்னர்ஸ் தொடர்ந்து அந்த ஹார்மூஸ் ஜலசந்தியின் மூலமாக நமக்கு வந்தடைந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இந்திய கப்பல்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தங்கு தடையின்றி செல்லும் என்கிற எங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லி தங்கு தடையின்றி செல்லக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நாம இந்த இந்த பிரச்சனையை நாம கையாண்டு இருக்கிறோம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்ம கிட்ட இப்போ 1 மாதத்திலிருந்து 2 மாதத்திற்கான எல்பிஜி கையிருப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 7-8 கப்பல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதனால எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாது இந்த
இந்த இந்த சிக்கலை, இந்த போர் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை கையாண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. கிட்டத்தட்ட 22 நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்த சூழ்நிலை போய் இன்றைக்கு 47 நாடுகள்ல இருந்து நாம இதை கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயுல வாங்கி கொண்டிருக்கிறோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளைக்கு 50 லட்சம் சிலிண்டர்களை எண்ணெய் நிறுவனங்கள் இன்னைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கமர்ஷியல் சிலிண்டர் மெயினா அதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக சொன்னார்கள். வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் குறித்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் முதல்ல அதுக்கு ஒரு சின்ன தட்டுப்பாடு இருந்தது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. முதலில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயுவை நாம முதல்ல உறுதி செய்ய வேண்டிய நிலையில இருந்ததுனால, கள்ள சந்தையில இது வெளியே போகக்கூடாதுன்றதுனால, அதனால சில கட்டுப்பாடுகளை விதித்தோம். 20 விழுக்காடு மட்டுமே இந்த வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்தந்த மாநில அரசுகளுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். மாநில அரசுகள் திட்டம் போட்டு யாருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தின. அதன் பிறகு அந்த 20 என்பது 30 ஆயிற்று, 50 ஆயிற்று. நேற்றிலிருந்து 70 விழுக்காடு, அதாவது இந்த ஈரான் போருக்கு முன்ன எவ்வளவு தினந்தோறும் சப்ளை செய்யப்பட்டுக்கிட்டு இருந்ததோ அதுல 70 விழுக்காடு இப்போ சப்ளை வந்து சீராகி இருக்கிறது. இதெல்லாம் இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அற்புதமான நடவடிக்கைகள். உலகத்துல வேற எந்த நாடும் செய்யாத சாதனையை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார். இந்த விவகாரத்துல இதுதான். அடுத்தது பற்றி எரியக்கூடிய ஒரு மிக முக்கிய பிரச்சனை, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர், அந்த நபர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், ஒரு மாணவிக்கு மட்டுமல்ல பல மாணவிகளுக்கு இந்த மாதிரி நடந்து கொண்டதாகவும், அது பல நாட்கள் கழித்து இப்பொழுது அந்த புகார் அளிக்கப்பட்டு பிறகு அதை ஊடகங்கள்ல செய்தியாக வெளியிட்டு அதன் பிறகு காவல்துறை விழித்துக் கொண்டு நேற்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள் ஒரு பேராசிரியரை. அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். பல்வேறு தலைவர்களை உருவாக்கிய ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் அங்கு நடந்து கொண்டிருப்பது கிட்டத்தட்ட நாம் பார்த்தோம் கடந்த வருடம் ஞானசேகரன் என்கின்ற ஒரு நபர். அந்த நபர் அவருக்கு துணையாக இருந்த யார் அந்த சார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்தது. அந்த யார் அந்த சார் போகும்போது புதுசாக இன்னொரு சார் வந்து இங்க முளைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இது மோசமான அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் காரணமாகத்தான் இது போன்ற பிரச்சனைகள் வந்து. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில அரசினுடைய மெத்தன போக்கு என்ன? மெத்தன போக்குன்னா, பல பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களை அரசாங்கம் நியமிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை. முட்டுக்கட்டையாக இருந்தது. ஆளுநருக்கு முட்டுக்கட்டை போட்டதோடு துணைவேந்தர்களை நியமிக்க கூடாது, ஏனென்றால் அந்த துணைவேந்தர்கள் தகுதியானவர்களாக இருந்து விட்டால் கொள்ளையடிக்க முடியாது, ஊழல் செய்ய முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது என்கிற ஒரே காரணத்திற்காக மாநில உரிமை என்கின்ற பெயரில் கல்வி நிலையங்களை, கல்வி சாலைகளை, இந்த கல்வி நிறுவனங்களை கொள்ளையடிக்கக்கூடிய இடமாக மாற்றியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல். அதனுடைய தாக்கம்தான். துணைவேந்தரே இல்லாமல் பல மாதங்களாக, வருடங்களாக பல பல்கலைக்கழகங்கள் இருக்கும்பொழுது கட்டுப்பாடின்றி அங்கு இருக்கக்கூடியவர்களும் இது போன்ற செயல்களிலே இறங்கி விடுகின்றனர். இதுதான் மிகப்பெரிய தவறு. அப்போ கல்வி கொள்ளை என்பதை இவங்க தொடர்ந்து செய்து வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பல சிண்டிகேட்ல அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு அங்கே ஊழலை அரங்கேற்றி வருகின்றனர். பல கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் இதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. துணைவேந்தர்களுடைய நியமனங்கள்ல வேண்டுமென்றே செய்த காரணத்தினால்தான் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் இந்த நிர்வாகமானது நாசமாகி போய் மாணவர்களுடைய அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் வீணாகி போனது. மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள் என்ற கொடுமையான ஒரு சமூக அவலத்தை இந்த அரசாங்கம் செய்து காட்டியிருக்கிறது. அதே போலத்தான் பள்ளிகளில இந்த மாதிரியான சூழ்நிலை. 2வது வகுப்பு படிக்கக்கூடிய 6 வயது பெண் குழந்தையை ஒரு ஆசிரியரே பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடிய அவல நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது.
அதுவும் அரசு பள்ளிகள்ல. என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக அரசு தான். திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் தான். ஆனால் கனிமொழி சொல்கிறார், இல்ல இந்த குற்றங்களை நடந்த பின்னர் கண்டுபிடிக்கிறது தான் அரசு. ஆனா இதை சரி செய்யணும்னா அதற்கு சமூகம் தான் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் காரணம் என்று சொல்கிறார். அதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தவறு செய்கிறார் என்று சொன்னால், அதை கூட சரி செய்து இப்படிப்பட்ட ஆசிரியர்களை முறைப்படுத்த அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள பள்ளி கல்வித்துறை தவறி இருக்கிறது. இந்த பள்ளி கல்வித்துறை யாரிடம் இருக்கிறது? உங்களுடைய இங்க திருச்சியினுடைய அன்பில் மகேஷ் தான் மிக முக்கிய காரணம். இந்த பள்ளி கல்வித்துறை சீரழிந்து பள்ளி குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துல அவர்கள் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது சொன்னால், அவருக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட அவருடைய கார்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போறதுக்கு தான் நேரம் இருக்குதே தவிர பள்ளி கல்வித்துறையை கவனிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். கிட்டத்தட்ட போக்சோ கேஸ்ல எத்தனை பள்ளி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. உடனே என்ன சொல்றாங்க, நாங்க கைது செஞ்சுட்டு வர்றோம். இல்ல, குற்றங்களை தடுக்க தவறி விட்டார்கள். நிர்வாகம் மோசமான நிர்வாகம். இது ஒரு பர்னிங் இஷ்யூ. அன்பில் மகேஷ் சொல்லட்டும், இது முன்னால இருந்துச்சுன்னா. அப்படிலாம் இல்ல. இந்த 5 வருடங்களில பள்ளிகளில 8 வயது பெண் குழந்தைக்கு, 10 வயது பெண் குழந்தைக்கு, 10வது வரைக்கும் பெண், 12வது வரைக்கும் படிக்கும் பெண், இவரெல்லாம் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு முழு பொறுப்பும் சாராயமும் அந்த போதைப் பொருளும் தான். ஆசிரியர்களே சாராயம் குடித்து விட்டு, மது அருந்து விட்டு, இப்படி பெண் குழந்தைகளை சீரழிக்கக்கூடிய ஒரு சீரழிவை இந்த தமிழகம் 5 வருடங்கள்ல எதிர்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அற்புதமான ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசின் மீது மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறை சொல்வது என்பது தவறானது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறு நடந்திருக்கிறது, நாங்கள் சரியாக நிர்வாகம் செய்யவில்லை என்பதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ பெண்களுக்கு 1000 கொடுக்கிறோம், 5000 ரூபாய் கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க நினைச்சாங்கன்னா அது தவறு. 5000 இல்லை, திமுகவினர் 5 லட்சம் கொடுத்தாலும் கூட எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு மீண்டும் வரக்கூடாது என்பதுல தெளிவா இருக்கிறாங்க மக்கள். அதனால பணம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ஊழல் செய்து கொள்ளையடிப்பதை பணத்தை மக்கள் வாங்கிக்கிட்டாலும் தப்பு இல்லை. ஆனால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் மிக மோசம். அதற்கு காரணம் போதைப் பொருள். இதை மிக அதிகமாக புழக்கத்தில் விட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசை இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்துவோம். திருச்சியை பொறுத்தவரையில இங்கு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் திருச்சி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறார்கள். எங்களுடைய மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அவர்கள் தீவிரமாக அந்த பணியினை கண்காணித்து வருகிறார். அதே மாதிரி நம்முடைய மீடியா சார்பாக நம்முடைய மாநில தலைவர் ரங்கநாயகலும் மிக சிறப்பாக இந்த பல்வேறு பணிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இன்றைக்கு திருச்சியில உங்கள்கிட்ட நாம சொல்லணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். இல்ல, விலைவாசி ஏத்தலைங்க. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. இல்ல நீங்க நான் சொல்றது புரிஞ்சுங்க. உங்களுக்கு 2008 இருந்து 2014 வரையிலும் எத்தனை கோடிக்கு கடன் பத்திரங்கள் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? அப்போ இந்த அரசாங்கம் எண்ணெய் நிறுவனங்களிடம் பட்ட கடனை இப்போதுதான் அடைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடனும் வட்டியும் சேர்த்து. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அப்போ அந்த பட்ட கடனை நாம அடைச்சிருக்கிறோம். அது யார் பொறுப்பு? அந்த காங்கிரஸ் தான் பொறுப்புன்னு காங்கிரஸுடைய கருவூலத்திலிருந்து கொண்டு வான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே போல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால தான் நான் முதலே சொன்னேன், அமெரிக்காவில் பெட்ரோல் அதிகமா உற்பத்தி ஆகுது இல்லையா, கச்சா எண்ணெய். ஆனா நம்மை விட அமெரிக்காவில் 30 ரூபாய் விலை அதிகம். எந்த ஒரு நாட்டிலையுமே இப்ப வெனிசுலா எடுத்துங்க. வெனிசுலால பெட்ரோலுடைய விலை என்ன? ₹1.80. ஆனா வெனிசுலாவோட தண்ணி பாட்டிலோட விலை என்ன? ₹400.
பாலுடைய 1/2 லிட்டர் 1 லிட்டர் பாலினுடைய விலை என்ன? 800 ரூபாய். பணவீக்கம். இது பொருளாதாரம். அதனால அது குறையும் போது ஏன் குறையலன்னு கேட்பது தவறானது. ஏனென்றால் தன்னுடைய நிர்வாகத்தை, நிதி நிர்வாகத்தை காங்கிரஸ் அரசு சரியாக செலுத்த முடியாத காரணத்தினால தான் அவர்கள் என்ன பண்ணாங்க? கடன் பத்திரங்களை கொடுத்தாங்க. அது வந்து பினான்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்டை ப. சிதம்பரம் சரியாக கவனிக்கவில்லை. அதனால தான் கடன் பட்டார்கள். நாளைக்கு ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்துல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? அதனால நாங்க வந்து இந்த விலையை எண்ணெய் நிறுவனங்களே முடிவு செய்வதில் வந்து எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏனென்று சொன்னால் அவங்க அத்தனையுமே அரசினுடைய நிறுவனங்கள் தான், பொதுத்துறை நிறுவனங்கள். ஏதோ தனியார்கிட்ட கொடுத்துடல. யாரும் தனியார் வந்து முடிவு செய்யல. அது அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் முழுமையாக அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குதா. ஆனால் அவைகள் சுதந்திரமாக செயல்படுகிறது. இன்னைக்கு வந்து இந்த 10 வருடங்கள்ல எல்லா பொதுத்துறை நிறுவனங்களுமே லாபத்துல இயங்குதுன்னு சொன்னா இது நாட்டிற்கு பெருமை. பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு இப்ப கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சு போச்சே, நீங்க ஏன் வந்து குறைக்கலன்னு கேட்பது தவறு. ஏனென்றால் நாம பட்ட கடனுடைய வட்டி பாருங்க. நீங்க 1.5 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி ஆயிடுச்சு 10 வருஷத்துல. நம்ம எவ்வளவு இப்போ ஹவுசிங் லோன் வாங்குறீங்க? 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கினா 20 வருஷம் கழிச்சு 2 கோடியா திரும்ப செலுத்துறீங்க. உண்டா இல்லையா? அது மாதிரிதான் இது. கேள்வி கேட்கறதுல தவறு இல்லை. ஆனால் அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் அலசி ஆராய வேண்டும். மீண்டும் இந்த பிரஸ் மீட்டினுடைய நோக்கமே இதை நீங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான். இந்த மாதிரி உலகத்துல எந்த நாடுமே சமாளிக்கவில்லை. இங்க விலைவாசி ஏறவில்லை. ஏன் குறையலன்றது எங்க பிரச்சனை இல்லை. உலகம் முழுக்க விலைவாசி ஏறும் பொழுது இங்க மட்டும் சார் நீங்க நான் சொல்றேங்க பணவீக்கம் இல்லைங்க சார். பணவீக்கம் அது சொல்லலையே சார். பணவீக்கம் அது சொல்லலைங்க. ஒரு விஷயம் இல்லைங்க. சில இடங்கள்ல அது தவறுங்க. நீங்க ஹோட்டல்ல கேஸுக்குன்னு ஒரு டாக்ஸ் போடுறாங்க. போடக்கூடாது. அரசாங்கம் சொல்லுது. யார் நடவடிக்கை எடுக்கணும்? மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கல? எடுக்க சொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அதை நீங்க டீ கடையில வந்து 10 ரூபாய் ஏத்துனாங்கன்னா நீங்க தான் சொல்லணும். அதை கொண்டு வாங்க வெளியே. டீ கடையில சிலிண்டர் கிடைக்கலன்னு சொன்னா கிடைக்கல தாங்க. இல்லைங்க. நீங்க பர்டிகுலர்லி நீங்க இந்த ஒரு 4 நாளைக்கோ 1 மாசத்துக்கோ சொல்லாதீங்க. இன்ஃபிளேஷனை வந்து நம்ம 9% இருந்து 4.3 கொண்டு வந்துருக்கோம் பணவீக்கத்தை. மறுக்க முடியுமா நீங்க? சார் நீங்க இந்த போரினுடைய தாக்கம் என்னன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உலகம் முழுக்க எப்படி நடக்குதுன்ட்டு நீங்க அது புரியாம நீங்க பேசுவது என்பது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு. நீங்க இந்த போரினால எல்பிஜி இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சில விஷயங்கள்னால விலைவாசி ஏறத்தான் செய்யும். ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா இங்க சிலிண்டரோட விலை வந்து 300 ரூபாய் ஏத்துனா நீங்க ஏத்துனா பரவாயில்லன்னு ஒத்துப்பீங்களா? எது அவசியம், அடிப்படை அத்தியாவசியம் என்னன்றதான் பார்க்க முடியும். எனக்கு 100 சிலிண்டர் வர இடத்துல எனக்கு 40 சிலிண்டர் தான் வருது. அதை நான் எப்படி பிரிச்சு கொடுக்க போறேன்? அதை எப்படி கட்டுப்படுத்த போறேன்றதான் பார்க்கணும். ஏன் 100 சிலிண்டர் வரலன்னு நீங்க கேட்டீங்கன்னா என்கிட்ட அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா நாம இந்தியா பல முயற்சிகளை எடுத்து இயற்கை எரிவாயுவை நாம உற்பத்தி செய்யணும்னா இதே நீங்க தான் கேமரா எடுத்துட்டு போறீங்க. அந்த இயற்கை எரிவாயு என் இடத்துல நடக்கக்கூடாதுன்னு பிரச்சனைகள் வருதா இல்லையா? எல்லாம் சமாளிக்கணும் சார். அரசாங்கம் தான் சமாளிக்கணும். நீங்களே அதையும் சொல்லுவீங்க. உங்க பேப்பர்ல அதுவும் வரும். நமக்கு இயற்கை எரிவாயு தேவை. இந்த மாதிரி போற சமயங்கள்ல பாத்துங்க. இன்னைக்கு 60% உற்பத்தி எப்படி பண்றோம்? அதை நீங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. 2 நாள்ல வரும். ஏன்னா எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையில சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி, மத்திய தேர்தல் குழு தான் வேட்பாளர்களை அறிவிக்கும். அது ஒரு நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 நாள்ல தெரிஞ்சிடும் யார் யார் போட்டி எடுக்கிறார்கள், யார் போட்டி எடுக்கவில்லை என்று. தமிழ்நாடு மாநிலமே வழிபாடு தலம் தான். எல்லா தொகுதியுமே. எந்த ஊர்ல? திருச்சியில ஸ்ரீரங்கம்.
ஏன் அது ஏன் வழிபாட்டு தலங்கள்ல தான் இருக்கணுமா? அப்படி பார்த்தா எல்லாமே வழிபாட்டு தலம் தான். அது கூட்டணியில நம்ம வந்து பேசி என்ன முடிவாகுது அது உறுதியாக வராது. டேட் இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகலைங்க. வரும்போது கண்டிப்பா இன்னும் ஒரு 2, 3 முறை உறுதியாக வருவார். மினிமம் குறைஞ்சது 3 முறையாவது வருவார். நீங்க இன்னைக்கு ஜோதிமணியினுடைய பதிவு பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் கட்சி விலை போய்விட்டதுன்னு பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எதனா இருக்கான்னு ஆதங்கத்தை சில நிர்வாகிகள் தெரிவிப்பார்கள். முழுமையா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா பிஜேபி வரும்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி யாரும் செயல்பட மாட்டார்கள். ஆதங்கம் என்பது வேறு, எதிர்ப்பு என்பது வேறு, இதுலயும் ஊழல் என்பது வேறு. ஜோதிமணியினுடைய அந்த பதிவை படித்தவர்கள் யாருமே காங்கிரஸை உண்மையிலே சொல்றேன். ஜோதிமணி வந்து இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியை அந்த தலைமையை காரி துப்பி இருக்கிறார். அதான் உண்மை. இதை விட ஒரு அவமானம், வெட்கக்கேடு, கேவலம் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து இவ்வளவு பேசினாலும் கூட கூட்டணி என்பது அவர்கள் இறுதி செய்து விட்டதாக சொன்ன பிறகும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை நேரடியாக இதுல காங்கிரஸ் கட்சி அவங்களே அது அவங்களுடைய சொந்த கட்சி இன்டர்னல் பாலிடிக்ஸ் தான். இதுல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுங்களேன், யாருக்கும் வெட்கம் இல்லை காங்கிரஸ்ல இருந்தா அர்த்தம். ஒண்ணு செல்வ பிறந்தவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா ஜோதிமணி மீது நடவடிக்கை. ஆனா இது ஒரு பழமொழி நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அந்த காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் நடந்துட்டு இருக்குது தான் உண்மை. இதை விட ஒரு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது.